Hello friends, welcome to Banana Leaf Recipe. Banana Leaf Recipe channel subscribe பண்ணாதவங்க ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் press பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் புளியோதரை பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இது வந்து பொடி பண்ண வெந்தயம், நீங்கள் வந்து முழு வெந்தயத்தை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கலர் மாறுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். இதெல்லாம் எதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்திங்கன்னா, புளியோதரை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணுவோம், அதுக்காக தான் இது. நம்ம கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கடலைப்பருப்போட கலர் வந்து மாறி இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு கலர் மாறினதுக்கப்புறமா இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்தது நம்ம வரமிளகாயை வறுத்தெடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி காரத்துக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த வரமிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பை வந்து சிம்லே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கருகிரும். இப்போது நம்ம வறுத்தெடுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முதல்ல வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடி பண்ண வெந்தயம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இதை எல்லாத்தையுமே வந்து கொரகொரப்பான ஒரு பவுடராக நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நம்ம வந்து புளியோதரை சாப்பிடும்போது வாயில் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் தட்டுப்படும். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சேர்த்தா தான் வந்து புளியோதரை வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லே வைங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதையும் சேர்த்துருக்கோம். எள்ளு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் புளியோதரைக்கு. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டால் தான் நம்ம புளியோதரை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் வறுபட்டுச்சுன்னா அதோட வாசனையே தனியாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வறுத்தா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்ததாக இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம். நாம் இன்றைக்கி வந்து 50 கிராம் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த அளவு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம 50 கிராம் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புளி காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விடுங்க. உப்பு பார்த்து போடுங்க, ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாது. இதை நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவே கெடாது. பாருங்கள், இந்த புளி கரைசல் கொதிச்சிட்ருக்கு.
இப்போ பாருங்கள் பாதியாக குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வற்றணும். நம்ம ஊற்றின புளி காய்ச்சல் வந்து பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த புளிக்காய்ச்சல் வந்து இப்போ எங்கள் அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க பண்ணப்போ நான் எடுத்த வீடியோ இது. இப்போது இதில் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு 25லேருந்து 50 கிராம் அளவுக்கு 50 ml அளவுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம அந்த பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இப்போது இதில் வந்து எண்ணெய் கம்மியாகிற மாதிரி தாங்க இருக்குது. நாங்கள் மறுபடியும் ஊற்ற போகிறோம் எண்ணெய். இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு வெல்லத்தையும் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு உப்பு புளி காரம் எல்லாமே வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். தனித்தனியாக அதோட டேஸ்ட் காமிக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் கம்மியாக இருக்கனால மறுபடியும் அம்மா வந்து 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்காங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளிக்காய்ச்சல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அடுத்து எப்படி சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா வடித்து ஆற வச்ச சாப்பாடு எடுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காய்ச்சல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக போடாதீங்க. நம்ம புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு குத்தி கிளறலாம் வேணாம். பார்த்து மெதுவாக ஜென்டலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா மிக்ஸ் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் புளியோதரை பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.